மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் முந்தைய வினாத்தாள். முதல் கேள்வி, ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதுக்கு என்ன அர்த்தம்னா வெளிப்படை தன்மை. சிலைமேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது? ஆப்ஷன் சியை பாருங்க. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. செயற்பாட்டு வினை எப்பொழுதுமே படு, படுகிறது, பெற்று, ஆயிற்று, போனதே அப்படி முடியும். அடுத்த வினா, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினை. இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. இது உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொறுத்துக. பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மல்லிகை என்பது பொருள் பெயர், பள்ளி என்பது இடப்பெயர், கிளை என்பது சினைப்பெயர், இனிமை என்பது பண்பு பெயர். அடுத்த வினா, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 2 சரி 2 தவறு. காலப்பெயர். செம்மை என்பது காலப்பெயர் அல்ல, செம்மை என்பது பண்பு பெயர். சரிங்களா? சியை பாருங்க. ஆண்டு. ஆண்டு என்பதே காலப்பெயர். இங்க பண்பு பெயரும் கொடுத்துருக்காங்க, மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஏயும் சியும் தவறு, பியும் டியும் சரி. அடுத்த வினா, கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ நெடில் என்றால் மதில் என்று அர்த்தம். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. பறவை. இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை என்றால், அதாவது ஒரு சொல்லிரா பறவை என்றால் கடல் என்று அர்த்தம். 2 சொல்லிரா பறவை என்றால் வானில் பறக்கக்கூடிய பறவை, பேர்டு. அடுத்த வினா, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 3 தவறு, 1 மட்டும் சரி. என்னன்னா கூகை குளரும் என்பது சரி. அடுத்த வினா, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிய. ஆப்ஷன் சி டியை பாருங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்படுகிறது. சரி. அடுத்த வினா, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிய. குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும். சரிங்களா? வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர்மை தொடர்னு இப்படி 6 வகைப்படும். சரிங்களா? இல்லை ஆப்ஷன் ஏ பாருங்க. சார்பு என்பது வன் தொடர் குற்றியலுகரம். ஏபிசி எல்லாமே குற்றியலுகரம் தான். சரிங்களா? டி மட்டும் குற்றியலுகரம் அல்ல. ஏன்னா பசு என்பதின் பா என்பது குறில். குறில் வந்துச்சுன்னா அது குற்றியலுகரமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சரிங்களா? பசு என்பது. அடுத்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிய. அதாவது தொடை 8 வகைப்படும். சரிங்களா? எதுகை, மோனை, ஏபு, அந்தாதி, அளபடை, இரட்டை தொடை, செந்தொடை அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல மோனை, எதுகை, ஏபு எல்லாமே தொடையின் வகைகள். ஆனால் ஆப்ஷன் சி இருக்குல்ல இசைவு, அது தொடையின் வகை அல்ல. அதே பொருந்தா சொல். அடுத்த வினா, பொறுத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இப்படிதான் வர வேண்டும். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, பொறுத்துக. அதாவது ஆங்கில எழுத்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஆங்கில எண்ணூறு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான தமிழ் எண்ணூறு என்னன்னா இதுதான் பாருங்க. 8. ஆப்ஷன் ஏக்கு ஆன்சர் ஏக்கு 4. சரிங்களா? அதே மாதிரி பிக்கு என்னன்னா சிக்கு 2. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா,
பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னா சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். நீலப்போகியின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னா அர்ஜுனன் உடையது. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகளை பற்றி கேட்டிருக்காங்க. சேர மரபை சேர்ந்தவர் சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சரி. அடிகள் நீரே அருள்கள் என்ற கூற்றுக்கு உரியவர் சரி. நாட்டுதும் யாமொரு பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யாருன்னா அதுவும் அவர்தான். அனைத்தும் சரி. அடுத்த வினா. கூற்று 1. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. சரி. கூற்று 1ம் சரி 2ம் சரி. அடுத்த வினா. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னா நேர்மை. வாணிகம் செய்பவங்க நேர்மையாக வாணிகம் செய்ய வேண்டும். அடுத்த வினா. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 பாருங்க. ஏர் எழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இல்லை. ஏன்னா ஏர் எழுபது கம்பர் எழுதிய நூல். ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 மட்டும்தான் சரி. 1 தவறு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்றும் புகழ்ந்து கூறியவர் யார்னா பாரதியார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னா மூதுரை. மூதுரையை இயற்றியது யார்னா ஔவையார். பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். சரிங்களா? நம்மளை யாராவது மதிக்கலைன்னா அவங்க வீட்டு பக்கம் போகவே கூடாது. அவங்க வாசலில் மிதிக்கக்கூடாது. நம்மளை வாங்க சாப்பிடுங்கன்னு யாராவது சொல்லலைன்னா அவங்க வீட்டில் நம்ம சாப்பிடவே கூடாது. சரிங்களா? கூடி பிறந்தால் தம்மோடு கூடுவது கோடி பெறும்னா நம்ம கூட பிறந்தவங்களாம் இருக்காங்களே சகோதரர் சகோதரிகள் அவங்க கூட அன்போடு இருக்கணும். சண்டை சச்சரவு போடக்கூடாது. அதே கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னா அது மிகப்பெரிய கோடான கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. அடுத்த வினா. தேசிய நூலக நாளை தேர்வு செய்ய. ஆகஸ்ட் 9 நாள். ஆகஸ்ட் 9. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானை பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு என்னன்னா தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுனா சிங்கவள்ளி. முன்னீர் வணக்கம் மகடுவோ டில்லை என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றியும் கூறும் நூல் எதுனா பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் தேசென மருவி உள்ளது. ஆத்தூர் என்று மருவி உள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்னா ஜி.யு. போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்னா வீரமா முனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்னா பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எதுனா மெய்கீர்த்தி. பொறுத்து கேட்டிருக்காங்க. தத்துவ தரிசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் யார்னா அண்ணா. தாலாட்டு யார்னா ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் யார்னா கீவா ஜெகநாதன்.
முக்கியமான கொஸ்டின் இது. சரியான இணைகளை தேர்ந்தெடு. பௌத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. சரி. ஓமை கவிஞர் யாருன்னா சுரதா, தப்பு. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், சரி. புரட்சி கவிஞர் யாரு? பாரதிதாசன், தவறு. இது என்னன்னா 1, 3 மட்டும்தான் சரி. ஓகே. அடுத்த வினா. முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, இது எல்லாமே முடியரசன் இயற்றிய நூல் தான். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் யாருன்னா பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், எல்லாருக்கும் பொருந்தும். அடுத்த வினா. மோனைத்தொடை டேஸ் வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்த வினா. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. புனிதமுற்று புத்தக சாலை. மோனைனா என்னன்னா ஒரு அடியில முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுதான் மோனை. புனிதமுற்று முதல் எழுத்து பூ, புத்தக சாலை முதல் எழுத்து பூ ஒரே மாதிரி வருதா, அப்போதுதான் மோனை. அடுத்த வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய. அரசு ஆணை பிறப்பித்தது, இது கட்டளை தொடர் அல்ல, மற்ற 3மே கட்டளை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இந்த விடைக்கு சரியான வினா என்னன்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும், இங்கு நகர பேருந்து நிற்குமா. சரியான தொடரை கண்டறிய. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். அது என்னன்னா சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும் ஒரு வாக்கியத்துல. நம்ம சரியான சொற்களை சரியான இடத்தில் நிரப்ப வேண்டும். அடுத்த வினா. சரியான தொடரை கண்டறிய. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். அதே மாதிரிதான் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கு. சரியான சொற்களை சரியான இடத்தில் எழுத வேண்டும். சரியான அகரவரிசை தேர்க. அகரவரிசை அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஆனாவனா, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, காஞாசா, கா கா கி கி ஞா ஞா, அந்த மாதிரி அந்த வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பின்பும் எழுத வேண்டும். சரிங்களா? இது எல்லாமே உயிர்மை எழுத்துல வந்திருக்கு. உயிர்மை எழுத்துல முதல் எழுத்து என்ன? கா. கா வசனே வரும். கா வரிசையில முதல்ல என்ன வரும்? கா காவனா, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கோமேதகம் வெளியாச்சு. மா வரிசையில ஃபர்ஸ்ட் என்ன வரும்? மா மா, மீ மீ, அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்த வினா. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு என்ற சொல்லின் வினைமுற்று என்னன்னா தேடினார். பொறுத்து கேட்டிருக்காங்க. வெண்பா. வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியர்பா அகவல் ஓசை. களிப்பா என்ன? களிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாதே தூங்கல் ஓசை. அடுத்து வினா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி என்ற அர்த்தம். மீண்டும் ஒரு பொறுத்துக. வவ்வல் என்றால் உயிரெழுத்து. கான்சோனன்ட் என்றால் மெய்யெழுத்து. ஹோமோகிராப் என்றால் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் என்றால் ஒரு மொழி. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? நனந்தலை என்றால் பெரிய என்ற அர்த்தம். அதன் எதிர்ச்சொல் என்ன? சிறிய உலகம். 66. எடுப்பு எதிர்ச்சொல் தருக. முடித்தல். எடுப்புனா தொடங்குதல் என்ற அர்த்தம். அதன் எதிர்ச்சொல் என்ன? முடித்தல். சரிங்களா? தண்டலிற்பதம் இச்சொல்லை சரியாக பிரித்தெடுக்கும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எதுனா அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது?
திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்ய. சூடி கொடுத்து சுடற்குடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். சரி. விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். சரி. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. சரி. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. சரி. எல்லாமே சரிதான். அடுத்த வினா. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர். நால்வர்களில் மூத்தவர் அவர்தான். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்னா சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. தூது என்பது சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைனா 7. சரிங்களா? பிள்ளைத்தமிழ் மொத்தம் 2 வகைப்படும், ஆண்பால் பெண்பால். அல்ல பருவங்கள் மொத்தம் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு 10, பெண்பாலுக்கு 10 இருக்கு. பொதுவானது 7, கடைசி 3 ஆணுக்கு பெண்ணுக்கு மாறும். உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுனா பல்லு. அம்புச்சத்தம்மாள் எழுதிய நூல் எதுனா நான்கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுனா சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்னா உவேசா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எதுனா ஐங்குறு நூறு. சரியான இணையை தேர்வு செய்ய. துவரை என்றால் பவளம். தவறு. தவறு. மறை என்றால் மான். விசும்பு என்றால் வானம். சரி. மதியம் என்றால் நிலவு. சியும் டி சரி, ஏயும் பியும் தவறு. அடுத்த வினா. பொருத்தமான விடையை தேர்க. சிறு பஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அது காப்பி இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இணையில்லை முப்பாலுக்கு இந்திரத்தை என பாடியவர் யார்னா பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார்னா கம்பர் மற்றும் திருவள்ளுவர். எட்டாம் வகுப்பு முறை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராம அமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல் அப்படி என்றால் தொடுதல், அதுக்கடுத்து சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். மொத்தம் 6 சொல்லியிருப்பார் அவர். அடுத்த கேள்வி. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. சரிங்களா? திருநகர் அல்ல, ஆழ்வார் திருநகரி. பத்துப்பாட்டு 8 தொகை 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா உவே சாமிநாதனார். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்னன்னா ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றியமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார்னா பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? பெரியார் என்னும் பட்டம் 1938 நவம்பர்
13ஆம் நாள் சென்னையில் வழங்கப்பட்டது. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்னும் பட்டம் யுனெஸ்கோ மன்றத்தால் ஜூன் 27, 1970 வழங்கப்பட்டது. அடுத்த வினா, நடன கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார்னா நர்த்தகி நடராஜ். பொங்கற் புது நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்னா காஞ்சி இதழ் மூலம். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சரிங்க மக்களே, நன்றி மக்களே, நல்லா படித்து வேலைக்கு போங்க. நன்றி, வணக்கம்.